ஹாய் நண்பர்களே! இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் நான் வந்து தோசையும், இட்லியும் தான் பண்ணேன் நானு. அதுக்கு வந்து நான் சைட் டிஷ்க்கு வந்து வேர்க்கடல சட்னி பண்ணேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வீக்லி வந்து கண்டிப்பாக ஒரு 2 நாள் 3 நாள் நான் வேர்க்கடல சட்னி சேர்த்துப்பேன். ஒன்று மார்னிங்கில் செய்கிறதா இருந்தால் செய்வேன், இல்லை நைட்டு டின்னருக்கு ஏதாவது செய்யணும்னா செய்வேன். ஏன்னா வந்து இது ரொம்ப நமக்கு வந்து விட்டமின்ஸ் ஜாஸ்தியான ஒரு இதுதான் வேர்க்கடல. ஸோ நான் எப்பயுமே அதை ரெகுலராக சேர்ப்பேன். ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பெருசாக பிளான் பண்ணல. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து நல்லா மிளகு நிறைய போட்டு ரசம் தான் வச்சேன். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காடை முட்டை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா வெங்காயம், தக்காளி அவ்வளோதான். ரொம்ப 1 மினிட்லேயே செஞ்சிடலாம். ஸோ மூட்டை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி கூட ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, வெங்காயமும் ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. ஏன்னா அது ஒரு கிறிஸ்பியாக இருந்தால் தான் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் லேசாக கலர் மாறும்போது அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதோடு வந்து கரம் மசாலா இல்லை, ஸோ மட்டன் மசாலா இருந்தது. எல்லாமே அந்த நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு தான். ஸோ அதையும் போட்டாச்சு. போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஆயிலே ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்த காடை முட்டையை ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நான் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சம் லேசாக ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும் இது சைட் டிஷ்க்கு. ஸோ டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோன்னே நல்லா அது வந்து ஒன்றும் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு எடுத்து இறக்கியாச்சு. ஸோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்படியும் பசங்களுக்கும் நம்மளும் வந்து டெய்லி முட்டை எடுத்துக்கலாம். அதில் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம இந்த காடை முட்டை சேர்க்கும் போது ரொம்ப விட்டமின்ஸ் ஜாஸ்தி. எஸ்பெஷலி கிட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம கண்டிப்பாக இதை கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸு. அவ்வளோ விட்டமின் ஜாஸ்தி. கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டையோடு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த ரசத்துக்கு அந்த காடை முட்டைக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.